அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு, இந்த கட்சி பிரிஞ்சிருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாம தேர்தல் களத்துல நாங்க நிக்கிறோம். எந்த குழப்பமும் இல்லாம எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியா தெரியலையே. நீக்க சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்க? டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார. ஏன்னா ஏசியில இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கிறோம்ல. வீரன் ஒருத்தன் உள்ள இருக்காங்க, அவங்க கோச்சுப்பான்ல. உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற, எவ்வளவு அவமதிக்கிற. ஆனா நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க, தெருவுக்கு தெரிச்சல எத்தனை லட்சம். இது கொஞ்சி கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல, கொடிய முதலையில் நிறைந்த குளம். ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பின்னு அண்ணன் சொன்னது. அத அவர் அதே மேடையில என்னை கேள்வி நிச்சிருக்கிறார். அடுத்த கட்ட தேர்தல் முடிவுல திமுக வாய்ப்பு இருக்கு, பொதுமக்கள் பேசிக்கிறாங்க பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லுங்க. இந்த கட்சியின் ஆட்சி அது தொடரணுமா வேணாமாங்கிறத மக்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு, இந்த கட்சி பிரிஞ்சிருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாம தேர்தல் களத்துல நாங்க நிக்கிறோம். எந்த குழப்பமும் இல்லாம எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியா தெரியலையே. எந்த குழப்பமும் இல்லை. யார் யாரோட கூட்டணி, யாருக்கு எந்தெந்த இடம், யார் யார் எங்கேன்னு தெரியும். எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா உறுதியான ஒரே முடிவோடு 234 தொகுதியிலும் 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று இந்த நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கெல்லாம் தேர்தல் எண்ணிக்கை வாய்ப்பு கொடுத்து, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்தல் களத்திலே முன்னுரிமை கொடுத்து, வீறு கொண்டு களத்திலே பாயிற எங்கள் வீர மறவர்கள் எங்கள் பாட்டன்களைப் போல அதை பற்றி பேசாம திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னா நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமாங்கிறத யோசிச்சுக்கிறீங்க. இதே அது பேசிட்டு கூடாது. இன்னைக்கு விளைய வச்ச விவசாயி 20 லட்சம் டன்னு ரோட்ல போட்டு சாலையில போட்டு முளைக்கு பிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிட்டு வேலை இல்லாம வெளியே நிற்கிறான். என்ன அப்படின்னால அப்படி ஆட்சி அலமா கொடுத்துட்டா வீடு வீடுக்கு போய் மிக்சிக்கு இந்த கிரைண்டர் டிஃபன் பாக்ஸு தீபாவளி பரிசெல்லாம் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு வர்றதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும். நீ தான் சாதனையாளன் ஆயிடுச்சே. சத்தியம் எதுக்கு? என்ன சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே, சத்தியம் வாங்கிட்டு எதுக்கு ஓட்டு கேட்கிற? தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக பல்வேறு இடத்துல குரல் கொடுத்துருக்கீங்க. ஆனா சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா லேசாக முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப முன்னேற்பாடு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்பாடு பண்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு வலிதோய்ந்த ஒரு கொடுமை. இது எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும்தான் மழை பெய்யுது, இந்த இப்படி முளைக்குதுன்னு இல்லை. நீண்ட காலமா நம்மளுடைய வேளாண்குடி மக்கள் விளைய வைக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்யறது இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இவர்கள் எவ்வளவு தண்ட செலவு செய்யறாங்க. ஒரு தகர அந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாதா? ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க, கட்ட முடியுமா? முடியாதா? எதுக்கு தெருவில் போடுற நீ? அப்ப உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற, எவ்வளவு அவமதிக்கிற. ஆனா நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க, தெருவுக்கு தெரிச்சல எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்றீங்க. 150 கோடியில நூலகம் படி கட்டுறீங்க. 3 கோடியில கட்டிட முடியாதா? 150 கோடியில கட்டி படிக்க பிள்ளைகள் உட்காந்து படிக்க பள்ளிக்கூடம்ல இடிஞ்சு தரையில விழுது, எல்லாம் குட்டியச்சவரா கிடக்கு. எதை செய்யறதுன்னு தெரிய வேணாமா? பேருந்து நிலையம் கோயம்பேடுல இருக்குது. எனக்கு வசதி பத்தல, வேற ஒண்ணு கட்டுன்னு எவனும் கேட்கல. 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு போறேன். திருச்சியில விண்ணூர்தி நிலையம் இருக்குது, போதும். அப்புறம் போய் பல ஆயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டுறாரு. தூத்துக்குடியில இருக்குது, அது போதும். நாங்க யாரும் கேட்கல வசதி பத்தல, அதுக்கு பல ஆயிரம் கோடியை கட்டி இப்படி ஆடம்பரமா ஊதாரித்தனமா இப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையா இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா? குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்க? டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார. ஏன்னா ஏசியில இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கிறோம்ல. வீரன் ஒருத்தன் உள்ள இருக்காங்க, அவங்க கோச்சுப்பான்ல. ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு 2 காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா? இதுல லேசா தான் முளைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா முளைச்சா அதுலயே பறிஞ்சு விளைஞ்சிரும். அப்படியே போய் அறுத்துட்டு போற வேண்டியதான். வேளாண்மைனா என்னன்னு தெரியாத நாட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கரூர்ல பாதிக்கப்பட்டவர் விஜய் சந்திக்கிறாரு. விஜய் மீது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. 38 பேர் போயிருக்காங்க, அவங்க எந்த எதிர்ப்பு குறை சொல்ல, விஜய் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டு காரணம். நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்துக்கு நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாட போட்டு இந்த செய்தியை ஒன்றும் இல்லாம ஆக்குனீங்க. இன்னைக்கு நீங்க ஏன் நேற்று சந்திச்சிருக்கல, முந்தா நாளைக்கு சந்திக்க வேண்டியதானே?
இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க. நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலைப்பு செய்தியா போட்டா சந்திக்கிறார். இன்னைக்கு தொலைக்காட்சியை திருப்பினா இதை போடுவீங்களா, அதை போடல. போரிட்டு மாண்ட என் பாட்டமான மரவனை போடுவீங்களா, அதை போடுவீங்களா? நீங்க போன வருஷம் பேசுறது கொஞ்சி கஞ்சி பேசுற மீன்கள் எல்லாம் முதலைகள் வாழும் சொல்லி சொன்னீங்க. அதான் தலைப்பு சரியா ஓடிச்சு. அது அவர்கிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா அண்ணனா சொன்ன அறிவுரை. இது கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல, கொடிய முதலைகள் நிறைந்த குளம். ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பின்னு அண்ணன் சொன்னது. அவர் அதே மேடையில என்னை கேள்வி பண்ணி சிரிக்கிறாப்ல. சிலர் சொல்கிறார்கள் முதலைகள் நிறைந்த இது அப்படி இப்படின்னு பேசிட்டாப்ல. நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மக்கள் நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு. அவங்க போகட்டுமியா, என் பையன் அவருக்கு அதனே செத்தியான் போகட்டுமியாங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது நான் சொல்லுங்க? நாட்டை பாதுகாக்க எல்லையில போரிட்டு மாண்டு மகன் வந்த மாதிரி ஒரு தாய் பேசுறான். அதை விட இன்னொரு தாய், இளம் வயது தாய் சொல்றான். அருகில் இந்த பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான், யாருக்கும் கிடைக்காது. அதுக்காக என் மகன் உயிரை விலையா கொடுத்தோம்னு பேசுற தாயே, இந்த தாய்மையின் மேலிருந்த பச்சை இருக்கிற புனிதம் இருக்குல்ல, அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதனால அதை பத்தி பேச நான் விரும்பல. இன்னைக்கு ஒரு புனிதமான நாள். என் மண்ணுக்காக போராடி மாண்ட என் மான மறவர்கள், என் பாட்டனுடைய வீரப்புகழ் போற்றுகிற நாள். திருச்சியில ஜம்புத்தீவு பிரகடனம் செய்த இடத்துல கூட்டம் வச்சிருக்கேன், மாபெரும் வீர வணக்க கூட்டம். முடிஞ்சா வாங்க, வந்து பாருங்க.